ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வினிதா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி அதிக சத்துக்கள் கொண்ட முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொரியல் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை எங்கள் வீட்டு மரத்தில் பறிச்சதாங்க. கொஞ்சம் அவசரத்துக்கு செஞ்சனால அந்த காம்பெல்லாம் அப்படியே இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் 2ம் சேர்த்துட்டு 2மே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகா 2 மிளகா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 மிளகா, இந்த மிளகாயை நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கங்க. எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கீரையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரிஞ்சு வச்சுருக்க கீரை எல்லாமே இது கூட சேர்த்துடலாம். இப்போ கீரையை சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நம்ம கீரை நிறையா வச்சுருக்கோம். அது நம்ம கொஞ்சம் சூடாக அது கொஞ்சம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அது எவ்வளோ கீரை வச்சது கொஞ்சமாக ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த கீரைக்கு தேவையான தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் இப்போ இதில் தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படாலும் சேர்த்துக்கலாம். உடனே சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், கீரை நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைனாலும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கீரை கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா தனித்தனியாக நல்லா கிண்டி விடுங்க. கீரை நல்லா உதிரியாக வரணும். கிண்டிகிட்டே இருங்க. நல்லா உதிரியாக தட்டிக்கும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமாக தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடிக்கு அதிகமாக தேங்காய் துருவல் இப்போ இது கூட நான் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு இதில் தேங்காய் துருவலும் வெங்காயமும் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2யுமே நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டினீங்க அப்படின்னா கீரை நல்லா உதிரியாக கிடச்சிரும். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிக்க ஆரம்பிக்கும், பார்த்து கவனமாக கிண்டிகிட்டே இருக்கணும். தேங்காய்க்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம். முட்டை விருப்பம் இல்லாதவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக தயாரிச்சு. இந்த கீரையில் அதிக சத்துக்கள் இருக்கனால நீங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி இதே மெத்தடில் தான் செய்வீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.